ஆட் பண்ணிக்கங்க. சிம்பிள் ஐடியா. பிளானோட இதை ஆட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஒரு 1500 பேக்கேஜ் எடுக்கிறீங்க, பிளஸ் 500 ஆட் பண்ணிக்கங்க, இல்ல 1000 ஆட் பண்ணிக்கங்க. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். 2500 ரூபாய் பிளான் போடுங்களேன். எக்ஸாம்பிள் சொல்றேன். 2500 ரூபாய் பிளான் போட்டா பைனரி கமிஷன், டைரக்ட் ரெஃபரல் கமிஷன், இதனுடைய மந்த்லி போனஸ், மந்த்லி சேலரி, இதெல்லாம் நீங்க சொன்னி பிளஸ் டெய்லி 10 ரூபா. இத சொன்னா என்ட்ரி வருமா வராதா? என்ன கன்ஃபியூஷன்? புரியுற மாதிரி சொல்றேன். என்ன சொல்றேன்னா சொல்லிடலாம் சார், அது பிரச்சனை இல்ல. அங்க ஏத்துக்கணும்ல. எங்க ஏத்துக்கணும்ல? புதுசா வரணும். ஏங்க நான் என்ன கேக்குறேன், நான் தான் புதுசுன்னு வச்சீங்க. நான் தான் புதுசு. நீங்க ஒரு 2500 ரூபாய்க்கு ஒரு பிளான் சொல்றீங்க என்கிட்ட. ஓகேங்களா? ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன்ல இன்கம் வாங்கிட்டு 2500 ரூபாய் பிளான் சொல்றீங்க. எனக்கு என்னென்ன பெனிஃபிட் சொல்லுவீங்க? கம்பெனில எல்லாம் பெனிஃபிட்ஸ் என்னைய பைத்தியக்காரன் ஆக்கிறதுக்கு கடைசியில கேட்கிறவன் ஓடுமா ஓடாதா? ஓடும். ஓடாது. சொல்லுங்க. 1500 ரூபாய் பிளானோட பெனிஃபிட்டும் 1000 ரூபீஸ் பிளானோட பெனிஃபிட்டும் என்ன சொல்லுங்களேன், எவ்வளவு வருதுன்னு பாப்போம். என்கிட்ட பிளான் எடுங்க போ. நான் பிளான் எடுக்கிறேன் பாருங்க. சார் நம்ம கம்பெனில நிறைய பெனிஃபிட்ஸ் உள்ள பேக்கேஜஸ் இருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து 2500 ஒரு பேக்கேஜ். சரிங்களா? அந்த பைனரியில் இருக்கக்கூடிய 7500 14000 விட்டுருங்க. அதை விட்டுருங்க. ஏன்னா அது யாரும் நீங்க பண்றது கிடையாது. அதாவது இதை ஆட் பண்ணிக்கங்க. இது பிளஸ் ஜாஸ்தி உங்களுக்கு. 2500 ரூபாய் ஒரு பிளான் இருக்கு சார். நீங்க பேக்கேஜ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி 10 ரூபா உங்களுடைய ஓடிடி போனஸ் கிடைக்கும். சரிங்களா? நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா டைரக்ட் ரெஃபரல் இருக்கு. இதுல 1500 டைரக்ட் ரெஃபரல் இருக்கா? 100 ரூபீஸ். டைரக்ட் ரெஃபரல் கமிஷன் 100 ரூபாய் வரும். சரிங்களா? பைனரி கமிஷன் 200 ரூபாய் வரும். அது மூலமா சீலிங் உங்களுக்கு 1000 ரூபாய் வரும். கரெக்ட்டுங்களா? இதை விட வேற என்ன சொல்லணும்? நீ ஆட்டோ போட் போனஸ் இருக்கு. டெய்லி 10 ரூபாய் வேலட் போனஸ். டெய்லி ரெஃபர் பண்ணா 10 ரூபாய் வேலட் போனஸ் இருக்கு. வேற என்ன? சொல்லியே டயர்ட் ஆயிடுவான் இருக்கு. பெனிஃபிட் சொல்லியே டயர்ட் ஆயிடுவீங்களா இருக்கு. இன்னொரு தடவை சொல்லிட்டீங்கன்னா ஆன்லைன் ஆன்லைன்ல ட்ரைனிங் கொடுத்தலாமா? இல்ல நான் உங்களுக்கு அதை மெச் பண்ணி ஸ்லைடு வேணுமா? இல்ல சார், அந்த இது PDF சார், அந்த ஏஎம் அதை அனுப்பிச்சு விடுறேன். பாருங்களேன், இங்க வந்து பைனரியை பொறுத்த வரைக்கும் நம்ம இது வரைக்கும் போயிட்டு இருக்கக்கூடிய மெத்தட்ல 3500 பேக்கேஜ் பெருசா போச்சா இல்ல வந்து 7500 கால்குலேஷன், நான் என்னுடைய அனலைசேஷன்ல கம்பெனியோட அனலைசேஷன்ல எந்த பிசினஸ் நிறைய நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1005 3500 மட்டும்தான். கரெக்ட்டுங்களா? இதுக்கு அடுத்தது 25 மட்டும்தான். இந்த 3 தான் நம்ம அதிகமா பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இதுல இதை மெச் பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். சிம்பிள். ஒன்னும் பெரிய குழப்பம்லாம் கிடையாது. என்ன விஜய்? ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்டிங் இப்படி தான். ஆமா, அது பேசிட்டீங்கன்னா பெரிய பிளஸ் இருக்கு உங்களுக்கு. 6000 ரூபாய் கூட பேசலாம். எவ்வளவு வேணா பேசலாம். ஐபி பேஸ்ட் கொண்டு வரும்போது இதே மாதிரி தான் கன்ஃபியூஷன் ஆகுது. ஆமா, ஐபி பேஸ்ட் வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆச்சு. அப்புறம் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு இல்ல ரூட். 25000 வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்தது. அப்புறம் அதுதான் பிளஸ்ஸா இருக்கு. இப்ப நிஷாந்த் நிக்கணும்னா அது மட்டும் தான் சார் நான் எடுப்பேன், அடம் முடிச்சிட்டு எடுத்துட்டு இருக்கு. இங்க ஒரு சில என்னன்னா அதை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க, அந்த லாபத்தை மட்டும் எடுத்துட்டு இருக்காங்க. உங்களை எல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கணும். இல்ல சார், திருப்பி அன்னைக்கு விஜய் சார் நானும் பேசணும் சார். சார் பேசியிருந்தாரு. போன் சொல்லட்டா சார். சரி, எப்ப விட்டதை திருப்பி பிடிப்பேன் சார். ரைட். நல்லா ட்ரை பண்ணி. இப்ப பெனிஃபிட்டோட பிடிச்சிங்க. இன்னும் பிளஸ் ஆயிடுச்சு இல்ல? எஸ் சார். அதுல நான் 5000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்தாலுமே ப்ராஃபிட் தான். எஸ் சார். எவ்வளவு கொடுத்தாலும் ப்ராஃபிட் தான். 25 பேக்கேஜ்ல நான் ஓடிடி போனஸ் எவ்வளவு கொடுத்தாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். அது பெரிய பிளஸ் நீங்க பேசி எடுக்கிறதுக்கு. இந்த பின்னாடி ரோல இருக்கிறவங்க சொல்லுங்கப்பா, இவங்க எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சவங்க, இது இவங்களுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது, அது வேற பிரச்சனை. நீங்க போக நீங்க புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? உங்களுக்கு எல்லாம் என்ன டவுட்? என்ன ஜெகதீஷ், என்ன நிஷாந்தினி ட்ரைனிங் எடுக்கலாம்? என்ன தீனா, ஏதோ சொல்லிருக்கீங்க சார், ஆனா என்ன சொல்லிருக்கீங்க மட்டும் புரியல சார்.